சொந்த வீடு அமைய செவ்வாய்க்கிழமை வழிபாடு மிகவும் விசேஷமானது. செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுவது பூமி வீடு தொடர்பான தடைகளை நீக்கி சொந்த வீடு வாங்கும் அல்லது கட்டும் யோகத்தை விரைவில் கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாளில் விரதம் மேற்கொண்டு முருகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கந்த சஷ்டி கவசம் போன்ற பாடல்களை பாடி வழிபடுவது நன்மை தரும். செவ்வாய் பகவான் பூமி காரகன் சொத்துக்களுக்கு அதிபதி. முருகன் செவ்வாயின் அதி தெய்வம். செவ்வாய் கிரக தோஷங்களை நீக்குபவர். பூமி தோஷங்களையும் நீக்குவார். இந்த வழிபாட்டின் மூலம் உங்கள் சொந்த வீடு கனவு நிறைவேறும். நாம் எந்த வழிபாடு நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு மட்டுமல்லாமல் முருகனுக்கும் அம்மனுக்கும் உரிய நாளாகும். அதனால் தான் இது மங்களவாரம் என்று சொல்லப்படுகிறது. இந்நாளில் தொடங்கும் எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். உங்கள் சொந்த வீடு கனவு நினைவாக முருகனுக்கு 9 வாரம் விரதம் இருந்து வழிபட்டு வர சீக்கிரம் நிறைவேறும். இதற்காக நாம் சிறுவாபுரி பாடல் தினமும் படித்து வந்தாலோ அல்லது கேட்டு வந்தாலோ நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் நடந்தே தீரும். இதேபோல் நாம் 9 வாரம் வெற்றிலை தீபம் ஏற்றி வந்தாலும் நாம் நினைத்த காரியங்கள் விரைவில் நிறைவேறும். சிறுவாபுரி முருகனை 9 வாரம் நாம் நினைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வரும்போது நாம் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் விரைவில் நிறைவேறும். அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற என்ற சிறுவாபுரி பாடலை 9 வாரம் படித்து வர தினமும் படிக்கவும். உங்களுக்கு செவ்வாய் தோஷத்தினால் ஏற்பட்ட ஜாதக தோஷத்திற்கு செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்து முருகனுக்கு செவ்வரளி பூவினால் அர்ச்சனை செய்து வர விரைவில் திருமணம் நடக்கும். முருகன் நம்பியவர்களை யாரையும் கைவிடமாட்டார். நம்பிக்கையுடன் இந்த பரிகாரங்களை செய்து உங்கள் கனவுகளை நினைவாக்குங்கள். ஓம் சரவணபவ. இதுபோல் பல பரிகாரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.